ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஆஃப்டர் புபர்ட்டிக்கு அப்புறம் வந்து டீனேஜ் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து பேடு யூஸ் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா டேம்பன்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை கிளாத் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது விச் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அல்லது இப்போ தான் 10 இயர்ஸ் ஆகிருக்கும், 12 இயர்ஸ் ஆகிருக்கும், ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸில் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனாங்கனாலும் அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதாவது காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ரீயூஸும் பண்ணக்கூடாது. கிளாத் வந்து நீங்கள் அதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணணும், ப்ராப்பரான வாஷஸ் வந்து கொடுக்கணும், நல்லா கழுவி காய வச்சு அந்த வெயில் படுற மாதிரி காய வைக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ நிறைய மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் வந்து எஃபர்ட் போடணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டிங்கன்னா இட்ஸ் பெட்டர். முன்ன காலத்தில் தான் அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுமே ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ரீயூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிளாத்தை விட கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பேட்ஸ் தான். பேடு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிழிச்சிட்டு நம்ம பேண்டீஸில் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. பேடு யூஸ் பண்ணுறதுனால பெருசாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஒரே ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். எல்லா பெண் பிள்ளைங்களும் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஜட்டி போடும்போது அந்த 2 கால் இடையிலையும் அந்த ஜட்டியோட கார்னர்ஸ் வரும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் அந்த பேடு வச்சு அதை பட்டு பட்டு என்ன ஆகும்னா அந்த 2 சைட்லேயும் பிங்க் கலரில் தடித்த மாதிரி வீங்கும். ஸோ இந்த வீக்கம் வந்து வரக்கூடாது. அலர்ஜி, ரேஷஸ் இந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். ரொம்ப இச்சிங் இருக்கும். அந்த இடத்துல நம்ம குழந்தைங்க வந்து கை வச்சு இப்படி சொரிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரலாம். ப்ராப்பர் வாஷ் கொடுக்கலினாலும் வரலாம். பேட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விங்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாமல் வெறும் காட்டன் பேட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹைஜீனிக்கான ஆர்கானிக்கான காட்டன் பேட்ஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து காஸ்ட் வைஸில் ஹை தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக எதை எடுக்கலான்னா, நார்மலான காட்டன் பேட்ஸ் கேர் ஃப்ரீயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த காட்டன் மட்டுமே தான் இருக்கும், விங்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி ஸ்டே ஃப்ரீலேயுமே வந்து விங்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்துட்டு ஸோ அது காட்டன் பேட்ஸ்ன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி பெயின்ஸ் வந்து இருக்காது. பீரியட்ஸ் டைமில் ரொம்ப சஃபர் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த மந்த்லி ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷன்ஸ் வந்து ஏற்படும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகரிக்கும். ஆல்ரெடி வந்து ஹார்மோனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் பீரியட்ஸ் டைமில். இதில் வேறு ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ரேஷஸ்ஸு, இச்சஸ்ஸு இந்த மாதிரி அலர்ஜிஸ் வந்து ஏற்படும். ஸோ இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் காட்டன் பேட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டேம்பன்ஸ். இது வந்து மோஸ்ட்டாக வந்து யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். காலேஜ் அல்லது ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஏஜில் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுவே வந்துட்டு ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்கன்னா மேபி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இப்போ எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து இருக்கும். டீனேஜர்ஸ்க்கு வந்து அதை பற்றின நாலேஜஸ் இருந்தாலும் அதை வந்து அவங்களாம் இன்சர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து நிறைய டேமேஜஸ் வந்து ஏற்படுத்தலாம். ஸோ வலிகள் இருக்கலாம். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு இந்த டேம்பன்ஸ் வந்து வேண்டாம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பெண் பிள்ளைங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்ஸுக்கு 2 சைட்லேயுமே அலர்ஜி மாதிரி வரும், இச்சிங் வரும், கண்டிப்பாக வரும். அது அந்த பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதே சமயத்தில் அதோட எரிச்சலை வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸ்கிட்டையும் காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காட்டலாம். ஸோ அந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா காட்டன் பேட்ஸ் வந்து வாங்கி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.